ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்குன்னா, தோவாளையிலேருந்து உள்ளே போயிட்டு திட்டு வேலேருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா வருங்க. அதாவது ஃபாரஸ்ட் ஏரியா உள்ளே போனால் கட்டாம்பாறைன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா. அங்கே தாங்க நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் பைக்கில். போகிற வழியில் நடுவில் பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட்டுங்க. நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட்டு, மழை சாரல் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு, நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கிளைமேட்டில் அப்படி போகும்போது, பைக்கில் போகும்போது சில்லு சில்லு காற்று மாதிரி பாட்டுலாம் தோணுச்சுங்க. அந்த மாதிரி இருந்துச்சு கிளைமேட்டு. நாங்கள் அப்படியே பைக்கில் எல்லோரும் நண்பர்களோடு போய்கிட்டோம், வரிசையாக போய்கிட்டு இருந்தோம். செம்மையாக அது மாதிரி சேஃப்டியாக தான் போனோம். எல்லாருமே ஹெல்மெட்டு சேஃப்டிக்கு அப்படியே தான் போய்கிட்டு இருந்தோம். அதனால் எங்கன்னா பைக்கில் சேஃப்டி இல்லாமல் போகிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பக்காவாக சேஃப்டியோடு போகணும். பைக்கில் போகும்போது என்றைக்கும் சேஃப்டி தான் முக்கியம் நம்மளுக்கு. ஹெல்மெட்டு நம்ம சேஃப்டி கரெக்டாக அந்த டேனிங்கில் இண்டிகேட்டரில் மட்டும் திருப்பி கரெக்டாக வண்டிலாம் வருதான்னு பார்த்தா நாங்கள் போய்கிட்டே இருந்தோம் வரிசையாட்டு. ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா இல்லை செம்மையாக இருந்துச்சு. என்ன கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பைக்கு 10 பேர் போயிருந்தோம். அவரை பசங்களும் சின்ன சின்ன பசங்களும் கூட்டிகிட்டு போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா போனது நல்ல கிளைமேட்டுங்க. நல்லா குளிச்சோங்க. பாருங்கள், நம்ம அடுத்து நம்ம போகும்போது வழியில் ஒரு அன்னாச்சி பழம் தோட்டம்லாம் வருங்க. அங்கே பார்த்தோம், தோட்டத்தில் கேட்டோம், அப்போ தான் பிஞ்சு வந்திருக்கு அப்படின்னாப்புல. நாங்கள் பறிச்சு தாங்க கேட்டோம். அவங்க சொன்னாப்புல இல்லைங்க, இப்போ தான் வருது, அடுத்த ட்ரிப் நீங்கள் இன்னொரு 25 நாள் 30 நாளுக்கு மேலே தான் பழமாட்டு ரெடி ஆகும் அப்படின்னாப்புல. அதனால நான் அதையும் பார்த்து ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு நம்ம கேட்டுட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா போகிற வண்டிலாம் நல்லா டேனிங் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஏற்றம் தாங்க ஃபுல்லாக. வண்டியில் நீங்கள் கியர் போட்டும்போது மெதுவாக தான் போகணும். ஏன்னா சரியான ஏற்றம். அதனால் பார்த்து தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா ஏற்றலாம் வண்டி வந்து ஒன்றும் தெரியாது. குறுக்குன பாதையாக தான் இருக்கும் ரோடு. ஆனால் ரோடு சூப்பராக தான் இருந்துச்சு. பாருங்கள், என்ன சொல்ல தோட்டத்தை பெரிய தோட்டம் மாதிரி வச்சுருக்கோம். இதுவும் தாண்டி இன்னும் தோட்டம் உள்ளேயும் போகணுன்னாப்புல. நம்ம அப்படியே வெளியே நின்று அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படி நம்ம அப்படியே 2வது கிளம்பிட்டோம். இந்த அண்ணாச்சி தோட்டத்து வந்து பக்கத்தில் தான் வந்துட்டு அடுத்து நம்மளுக்கு அந்த இடம். அதனால் அப்படி போய்ட்டு பார்த்தீங்கன்னா இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 3 வீடுலாம் இருக்குது. நான் விசாரித்தேன் எத்தனை வருஷமாக இருக்காங்க. அவங்க கொடுத்து 40 வருஷமாக இந்த பக்கத்தில் தான் இருக்குது. அந்த இருக்கிறவங்க இறங்கி போகிறோம்னா இதுக்குள்ளே அந்த அருவி போகிற வழி, இந்த வழியாக தான் இறங்கி போகணும். ஆனால் வழி கொஞ்சம் ரிஸ்க்கான வழி தான் நம்ம இறங்கி போகிறது. மழை நேரம் போனால் கொஞ்சம் வழுக்கும். நம்ம அதனால் சேஃப்டியாக கயிறுலாம் கொண்டு போயிட்டு நம்ம அப்படியே சேஃப்டியாக இறங்கி கீழே போனோம். ஆனால் வந்து அலோடு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. நாங்கள் குளிக்க போய்ட்டு வந்தோம். ஏன்னா போன இடத்துல நல்லா கூட்டம், சரியான கூட்டமாக தான் இருந்துச்சு குளிக்கிறதுக்கு. நம்மளும் அப்படியே இதுவாக இறங்கி போய்கிட்டே இருந்தோம். போனதுன்னா போயிட்டோம். நம்மளும் இப்போ நடந்து போனோம். அருவியை பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா செம்ம. அந்த அருவியில் நல்லா தண்ணி வந்துச்சுங்க. பார்த்தோன்னா நம்ம பாருங்கள், ரொம்ப குறுகின பாதை தாங்க இது. இந்த குறுகின பாதை எடுத்து நம்ம எல்லோரும் போனோம். நண்பர்கள் அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. நடந்து வந்துட்டு பார்த்தா அருவியை பார்த்தோன்னா செம்ம நல்லா இருந்துச்சு. அந்த சாரல் நல்லா குளிர்ந்து நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. அதனால் உள்ள போயாச்சுங்க. போய்கிட்டே இருந்தோம். இன்னும் நடந்தோம். ஒரு 10 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்து போயிருப்போம். அது பார்த்தா சின்ன அருவி மாதிரி, குட்டி அருவி மாதிரி ஒன்று ஓடிச்சு. அதில் பார்த்தா சின்ன ஓட மாதிரி. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒரு பெரிய அருவி, நல்லா செமையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி அருவிக்கு மேலே நின்னோம். அதை இறங்கி போகிறது கீழே அருவிக்கில் இந்த பாருங்கள் அருவி எப்படி இருக்கு பாருங்கள். இது மேலே நாங்கள் நிற்கிறது அருவிக்கு மேலே. அதுக்கப்புறமா கீழே அது இன்னும் கொஞ்சம் இறங்க வேண்டி இருக்கும். இறங்கி குளிக்க வேண்டி இருக்கும். சரி, நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேசுனது கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த லொக்கேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேளுங்க. நம்ம லொக்கேஷன் எங்கன்னு சொல்கிறேன். அது மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வாங்க கண்டினியூ பண்ணுற வீடியோ. சின்ன கிரிப்பு தான்.